வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீக்கஸ்ட் டைமர் பிகினர் ஜர்னி டு பிக்கப் ட்ராஷ் அப்படிங்கிற அனிமையோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2 எபிசோட்க்கு அப்புறம் இந்த ஸ்டோரி வந்து உண்மையுமே நல்லா போகும். அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்லைம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து எழுப்பிட்டு இருக்க. அவள் அது மேலே கை வைக்கிறா. மேலே கை வச்சது ஏதோ ஒரு அலாரம் கிளாக் மாதிரி அப்படியே ஆஃப் ஆயிடுது. அவ்வளோ நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அலாரம் பார்த்ததே இல்லை, இப்படி தான் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க ஸ்லைம், சரி நம்ம வந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படி சொல்லிட்டு இவ வந்து சொல்கிறா. அப்புறம் நம்மளோட ஹீரோயினும் அவளுக்கு கிடைச்ச பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்றா. அப்புறம் அந்த ஸ்லைமுக்கு வந்து அந்த ப்ளூ போர்ஷன் இருக்குல்ல அது வந்து கொடுத்துருக்கா. ஹீரோயினும் சோரா நீ வந்து முன்ன பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்ட அப்படிங்கும்போது வந்து சொல்கிறா. நிறைய ப்ளூ போர்ஷன்ஸாக சாப்பிட்றதுனால நீ நல்லா வளர்ந்துக்கிட்டே போறியோ, நீ பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு வர அப்படிங்கும்போது வந்து சொல்கிறா. எதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ சாப்பிடு சோரா. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற வழியில் வந்து கொஞ்சம் மவுஸ் அந்த மாதிரிலாம் இதை வந்து ஹண்ட் பண்ணிட்டு போனதான் வேலைக்காகும். ஏன்னா இப்போ நம்ம போக போகிற லாட்டம் சிட்டியில் போய் நம்ம கொஞ்சம் ட்ரை மீட் வாங்கினா தான் நம்மளோட பயணத்துக்கு வந்து உதவியாகும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து தேடிக்கிட்டே போகிறான். ஆனால் நான் இப்படி ஹண்ட் பண்ணி காசு கொடுத்து எதுவும் வாங்குறதுக்கு நான் காசே இல்லாமல் வந்து அதை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றலாம், பட் அது எனக்கு பிடிக்கல, ட்ரை மீட்டே வாங்கிப்போம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஸ்லைமை பார்த்தா எல்லா போர்ஷன்ஸும் தின்னு முடிச்சுட்டு இன்னும் வேணும்னு வேற கேட்டுட்டு இருக்கு. அவளு என்கிட்ட எதுவுமே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவளும் போகிற வழியிலேயே ஒரு குப்பை தொட்டியை பார்க்குறேன். அங்கே போய் ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அண்ட் போர்ஷன்ஸும் வந்து நிறைய கிடைக்குது. இந்த போர்ஷன்ஸில் ப்ளூ போர்ஷன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து அந்த ஸ்லைமுக்கு வந்து கொடுக்குற. அந்த ஸ்லைமும் சாப்பிடுது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் இருக்கிற ரெட் போர்ஷனே வந்து அது சாப்பிடுது. ஏய் சோரா நீ வந்து இந்த ரெட் போர்ஷனையும் சாப்பிடுவா அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்பட. சரி பர்பிள் சாப்பிடுவா அப்படி சொல்லி கேட்க அது சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. சரி அப்போ க்ரீன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் வந்து சாப்பிட மாட்டேங்குது. சரி ரெண்டுத்தையும் கலந்து கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு கொடுக்கும்போது அது ரெண்டுத்தையும் கலந்து கொடுத்தா சாப்பிட்டுக்குது. ஐயோ இது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியலையா அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அவளோட ஜேர்னியை வந்து அவள் ஸ்டார்ட் பண்ணிடுறா. ராகுலு போகிற வழியிலே நான் வந்து எப்போவுமே அலோனாக தான் வந்து ட்ராவல் பண்ணுவேன், பட் நீ கிடைச்சதில் நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீ என் கூட எப்போவுமே இருக்க, இனிமேல் நான் தனியாக வாழ தேவையில்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கவே. அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட் வந்து அங்கே இருக்குது. அது பார்த்தோன்னே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதைய இந்த ஒரு ஃப்ரூட் இருக்கும் தெரியுமா, அந்த ஃப்ரூட் எடுத்து வந்து பேக் பேக்கில் போட்டு வச்சுக்கிறா. கொஞ்சம் தூரம் போனோடனே அதான் வந்து சாப்பிட்றா. அப்புறம் அப்படியே அங்கே பார்த்தோம்னா அந்த ஸ்லைம் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே காலி பண்ணி வச்சிருக்கு. அதுக்குள்ளே நீ காலி பண்ணிட்டியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுக்குறா. கொழுப்பு பிடிச்ச ஸ்லைமு இதையும் காலி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் கேட்குது. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதோ அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவள்கிட்ட இருந்த எல்லாமே முடிச்சிச்சு. சரி நீ முடிச்சிருந்தா தானே கேட்பேன், உனக்கு தூங்க வைக்கிறேன் பாரு, உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் வரியா சோரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அவளும் மரத்தில் சோரா கூட உட்காந்துட்டு அவளுக்கு ஒரு கதை வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியை வந்து நம்மளோட சோராட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கவே நம்மளோட ஹீரோயின் வந்து தூங்கிடுறா. மார்னிங் வந்து அந்த ஸ்லைம் தேவலை வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்கு. அவளும் ஐயோ உனக்கு முழுசா கதை சொல்லாமலே தூங்கிட்டேனா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. அவளும் அந்த ஒரு பேக் எடுத்து பார்க்குறா. அந்த பேக்குள்ளே பார்த்தா எந்த ஒரு போர்ஷனுமே காண, எல்லாத்தையுமே அது முழுங்கிருச்சு. இவளுக்கு கடுப்பாகிறா. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் வச்சிருக்கா. ஸோ அந்த ட்ராப்பில் வந்து எலி மாட்டிருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே ஒரு பாம்பு வந்து மாட்டிருக்கு. அவட ஹீரோயினுக்கும் அவள் சின்ன பிள்ளை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்குது, அது எடுத்து வந்து அதை வந்து கவர் பண்ணுறா. அவளும் அது ஒரு மூட்டை மாதிரி பண்ணி கட்டி அதை வந்து ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு போயிடுறா. அவளுக்கு வந்து போகிற இடத்துல ஏதோ ஒரு ஸ்மெல் வந்து தப்பாப்படுது. என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் வந்து பார்க்குறா. உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது. அங்கே வந்த ஹார்ஸ் அண்ட் அங்கே இருந்த சிப்பாய்கள் எல்லாருமே வந்து செத்து கிடக்குறாங்க. அவங்களே எல்லாம் பார்த்தோன்னே எவ்வளோ பயந்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடிடுறா. போகிற இடத்துல தான் அந்த லேண்டம் அப்படிங்கிற சிட்டியை வந்து பார்க்குறா. அந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி யாராச்சுக்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்து ஒரு இடத்த பார்க்குறா. டவுன் ஹால் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அவளும் அந்த டவுன் ஹால் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்து போகிறான். அங்கே போனால் 2 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் சின்ன பையன் என்னவும் பேக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்க அது வந்து ஒரு ஸ்னேக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. அவன் வந்து எலிக்க வச்ச ட்ராப்பில் ஒரு மான்ஸ்டர் ஸ்னேக் வந்து மாட்டிக்கிச்சு, அதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் விடுங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லணும். நம்ம வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லும்போது உனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுமா அதெல்லாம் எங்ககிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட்டில் ஹார்ஸும் அவங்க கூட வந்த சோல்ஜர்ஸும் வந்து இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னொருத்தர் வந்துட்டு உண்மையில நான் டவுட் பண்ணல, இருந்தாலும் கேட்குறேன் அங்கே வந்து வழிப்பறி நடந்துச்சா இல்லை ஒரு மான்ஸ்டர் கொண்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வழிப்பறி இருந்துச்சுன்னா அவங்க வந்து குதிரையும் கொண்டு போயிருப்பாங்க, குதிரைங்கெல்லாம் இறந்து கிடந்துச்சு. ஸோ வந்து யாரோ வழிப்பறி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது மான்ஸ்டர் தான் அப்படிங்கிற சொல்ல இவரும் மான்ஸ்டரா சரி நாங்கள் ஒரு கை பார்த்துக்குறோம், என்ன டைப் ஆஃப் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து போகிறாங்க. அங்கேருந்து ஒருத்தவங்களும் சின்ன பையன் இங்கே வா, நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் ஒரு வேளை கரெக்டாக இருந்துச்சுன்னா உனக்கு வந்து நாங்கள் ரிவார்ட் தருவோம். ஸோ அதனால அவங்க ஒரு ஷீட் வந்து தருவாங்க, அதை வாங்கி வச்சுக்கோ, அவங்க ரிவார்ட் தருவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து வாங்கி வச்சுக்கிறா. அப்புறம் அவளும் ஒரு பாம்பு ஒன்று வச்சிருந்தது தெரியுமா, அது கொண்டு போய் விற்கும் போது இது வந்து மேலே இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து 2 கிடால் தான் தந்திருப்பேன், பட் இது வந்து ஃபீமேல் ரொம்ப ரேரானது, அதனால 3 கிடால் தரேன். 3 கிடால்னா அப்போ வந்து 30 எலிகளை நான் பிடிச்சிருந்தா எனக்கு அது வந்து கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்னேக்ல எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து ஆச்சரியப்படுறா. அப்புறம் அவளும் இதை வச்சு நான் நிறைய ட்ரை மீட் வாங்க முடியும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அவள் போகிற வழியிலே மறுபடியும் ஒரு ட்ராஷ் வந்து பார்க்குறா. இந்த இடத்துக்கு போய் வந்து அவள் பார்த்தா அங்கே நிறைய மேஜிக் பேக் இருக்குது.
ஸோ அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறா. இங்கே இந்த ஸ்லைமும் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ்வளோ இந்த பேக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய்க்கணும், எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியல, நிறைய இருக்குது. அப்போது மேஜிக் பேக்குள்ளே இன்னொரு மேஜிக் பேக்கை போடுவோம் அப்படி சொல்லிட்டு போட அது வந்து உள்ளே போயிடுது. சரி அதுக்குள்ளே இன்னொன்று போடுவோம் அப்படி சொல்லிட்டு போட உள்ளே போக மாட்டேங்குது. அவ்வளோ மேஜிக் பேக் எடுத்து ஒரு மேஜிக் பேக்குள்ளே போட்டு அந்த மேஜிக் பேக்கை இன்னொரு மேஜிக் பேக்குள்ளே போட்டால் போகாதோ அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. எல்லா பொருளையும் எடுத்து ஒரே ஒரு மேஜிக் பேக்குள்ளே போட்டு இப்படி போனால் நல்லா வெயிட்டாக இருக்கும், இதை நான் வேறு வழி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. அவ்வளோ ஒரு ஐடியா யோசிக்கிறா. எல்லா பேக்கையும் எம்டி பண்ணிட்டு ஒரே ஒரு பேக்குள்ளே எல்லா பேக்கையும் போடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிடுது. அவ அந்த மேஜிக் பேக்கை எடுத்துட்டு அந்த டவுனுக்குள்ள வந்து போக ஆரம்பிச்சிடறா. போகிற வழியிலே அந்த ஒரு சோல்ஜர் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவர் வந்து இவளை பார்த்துட்டு சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் தான், ஸோ அதனால டவுன் ஹாலுக்கு போய் உன்னோட ரிவார்டை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆபத்தான மான்ஸ்டர் அங்கே இருந்தது, ஸோ அதனால இந்த டவுன்லேயே வந்து எங்கேயும் போயிடுறது அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோயினும் ஓகேன்றா. அவளும் ரிவார்டு வாங்க போக அங்கே வந்து அந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அவன் மேஜிக் பேக்குள்ளே தேடி பார்க்க மேஜிக் பேக்குள்ள வந்து நிறைய மேஜிக் பேக்காக வருது. பட் அதுக்குள்ள வந்து டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்றா. அங்கே அவளுக்கு ஒரு சில்வர் கிடால் வந்து கொடுக்குறாங்க. அது எதுக்கு ஈக்குவல்னா ஒரு 50 எலிக்கு வந்து ஈக்குவல் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அண்ட் 2 கோல்டு காயின்ஸ் வந்து தராங்க. அப்போ 2 கோல்டு காயின்னா 200 கிடால்ஸ் வருமே. இப்போ அப்படி இப்படின்னு பார்த்தா இப்போ என்கிட்ட வந்து 280 கிடால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினும் அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போகும்போது அவங்களும் சின்ன பையன் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்க அந்த பேக்கில் யார் எடுத்துகிட்டு போவா, ஐயோ அதையும் மறந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் இருக்கிறவங்களாம் அந்த பையனை பாரு எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இன்னைக்கு ஒரு நைட் வந்து இந்த ஒரு வில்லேஜில் தான் வந்து தங்க போகிறா. ஏன்னா அங்கே மான்ஸ்டர் ஹண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால தான் இவ்வளோ அந்த போர்ஷன் எடுத்து ஸ்லைமுக்கு கொடுக்க அதுவும் வந்து ஜாலியாக சாப்பிடுது. அண்ட் இவ்வளவு கொண்டு வந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம இந்த ஒரு வில்லேஜ் இருந்து அந்த மான்ஸ்டர் ஹண்ட் முடிகிற வரையும் வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம லட்டாமி வில்லேஜ் அதுக்கு தான் போகணும், அது கொஞ்சம் பெரிய இடம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அவ்வளோ சரி நம்மளுக்கு என்ன நம்ம பயணத்தை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அப்படி இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் பாய்.